அந்த திருப்பம் ஆபத்தாக தோன்றினாலும் அதில்தான் ராஜயோகம் மறைந்திருக்கிறது. இந்த ஆபத்தை தாண்டி ராஜ வாழ்க்கையை அடைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் மென்மையாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் கடல் போல் ஆழமான உணர்ச்சிகளை வைத்திருப்பவர்கள். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு சம்பவம் கூட இவர்களின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்றவர்கள் சாதாரணமாக கடந்து போகும் விஷயங்களை கூட கடகம் ராசிக்காரர்கள் மனதில் பல நாட்கள் சுமந்து செல்பவர்கள். அவர்களுக்கு நினைவாற்றல் மிக அதிகம். ஒருமுறை நடந்த நல்லது கெட்டதும் மறக்கவே மாட்டார்கள். அதனால்தான் அவர்கள் அதிகம் நேசிப்பவர்களாகவும் அதே நேரத்தில் அதிகம் காயப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். தங்கள் மனதை யாரிடமும் உடனே திறந்துவிட்டால் அந்த மனிதரை தங்கள் உயிரைப் போல மதிப்பார்கள். இந்த ஆழமான உணர்ச்சி உலகமே கடகம் ராசிக்காரர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வித்தியாசமானவர்களாக மாற்றுகிறது. கடகம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது உலகமே. தாய், தந்தை, சகோதரர்கள், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், இவர்களின் சந்தோஷமே இவர்களின் சந்தோஷமாக மாறும். மற்ற ராசிக்காரர்கள் சுயநலமாக யோசிக்கும் இடத்தில் கடகம் ராசிக்காரர்கள் என் குடும்பத்திற்கு இது நல்லதா என்ற கோணத்தில் முதலில் யோசிப்பார்கள். வீட்டை ஒரு கோயில் போல பார்க்கும் மனம் இவர்களுக்கு உண்டு. வீட்டில் சண்டை, மனவருத்தம் இருந்தால் அவர்களின் மனமும் உடைந்துவிடும். அதனால்தான் எதையும் தங்களுக்குள் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு அமைதியை கொடுக்க முயற்சிப்பார்கள். இந்த தீயாக மனப்பான்மை இவர்களை உயர்ந்த மனிதர்களாக காட்டினாலும் சில நேரங்களில் அதே குணம் இவர்களை சுமையாக மாற்றும். வேலை விஷயத்தில் கடகம் ராசிக்காரர்கள் மிகுந்த பொறுப்புடன் செயல்படுவார்கள். எனக்கு கொடுத்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களின் அடையாளம். அலட்சியம், அரைமனசு வேலை, போலித்தனம் இவை இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மெதுவாக முன்னேறினாலும் உறுதியாக முன்னேறுவார்கள். ஒருமுறை ஒரு வேலையை தொடங்கிவிட்டால் அதை முழுமையாக முடிக்கும் வரை மனம் விடாது. இவர்களுக்கு ஆசிரியர், ஆலோசகர், மருத்துவம், சமூகவியல், சேவை சார்ந்த வேலைகள் மிகவும் பொருந்தும். ஏனென்றால் மற்றவர்களை கவனித்து கொள்ளும் இயல்பு இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. பணத்தை விட மனநிறைவு இவர்களுக்கு முக்கியம். கடகம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பெரிய பக்தர்கள் போல தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள் ஆன்மீக உணர்வு நிறைந்தவர்கள். கனவுகள், முன் உணர்வுகள், மனக்குடிகள் இவைகளின் மூலம் வாழ்க்கையை புரிந்து கொள்வார்கள். எதுவும் காரணமில்லாமல் நடக்காது என்ற நம்பிக்கை இவர்களுக்கு வலுவாக இருக்கும். துன்பம் வந்தாலும் அதில் ஒரு பாடம் இருக்கிறது என்று நினைப்பார்கள். வாழ்க்கையை வெறும் பணம், புகழ் என்ற கோணத்தில் பார்க்காமல் உணர்ச்சி, உறவு, கருணை என்ற கோணத்தில் பார்ப்பதே இவர்களின் தத்துவம். அதனால்தான் அவர்கள் கடினமான சூழ்நிலையிலும் மனித நேயத்தை இழக்காமல் இருக்க முயற்சிப்பார்கள். கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆபத்து அதிக உணர்ச்சி மற்றும் அதிக நம்பிக்கை. யாரையும் எளிதில் நம்பிவிடுவது, எல்லோருக்காகவும் தங்களை தியாகம் செய்வது, மன வருத்தத்தை உள்ளே வைத்து கொள்வது, நான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் சுமந்து கொள்வது இவை காலப்போக்கில் மன அழுத்தம், ஏமாற்றம், உடல்நலக்குறைவு, உறவு முறிவு என்று மாறலாம். அதாவது மற்றவர்களை காப்பாற்றும் போது தங்களை காப்பாற்ற மறந்துவிடும் பழக்கம்தான் இவர்களுக்கு ஆபத்தாகவே வருகிறது. ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்பதோடு எனக்கு எல்லை இருக்கிறது என்பதை உணர வேண்டும். யாரிடமும் எல்லாவற்றையும் பகிர வேண்டாம். சில விஷயங்களில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். மனதை அடிக்கடி வெளியே விட வேண்டும். பேசுதல், எழுதுதல், தியானம் உள்ளிட்டவற்றை பற்றி கூறுகிறேன். தனக்கான நேரம் வைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத குற்ற உணர்ச்சியை விட்டுவிட வேண்டாம். இதை பின்பற்றினால் கடகம் ராசிக்காரர்கள் மனதளவில் வலிமையானவர்களாகவே மாறுவார்கள். இதற்கு பரிகாரம் இருக்கிறது. அதற்கு என்ன பரிகாரம் தெரியுமா? திங்கட்கிழமை தோறும் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் முக்கிய நாள். திங்கட்கிழமை அன்று சிவன் அல்லது பார்வதி தேவியை வழிபடுதல், பால், அரிசி, வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்தல், ஓம் நமச்சிவாயா அல்லது சந்திரன் சோஸ்திரம் ஜபித்தல். இதற்கான மனப்பரிகாரம் தண்ணீர் அருகில், அதாவது கடல், நதி, குளம் சில நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். முழு நிலா நாளில், அதாவது பௌர்ணமி அன்று விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது, தாய்க்கு மரியாதை செய்தல் இது கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாகவே அமைகிறது. மேலும் கடகம் ராசிக்காரர்கள் நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் போல தெரிந்தாலும் உண்மையில் அவர்கள் கடந்த காலத்தை மனதில் சுமந்து கொண்டு நடப்பவர்கள். ஒரு சிறிய சம்பவம் கூட அவர்களின் நினைவில் ஒரு பாடமாக பதிந்துவிடும். குழந்தை பருவத்தில் கேட்ட ஒரு வார்த்தை, யாரோ சொன்ன ஒரு பாராட்டு, ஒருவரால் ஏற்பட்ட ஒரு காயம், இவையெல்லாம் வருடங்கள் கடந்தாலும் மனதில் அசையாமல் இருக்கும்.
அந்த நினைவுகளே அவர்களின் குணத்தை உருவாக்கும் அடித்தளம். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் பழைய உறவுகளையும் பழைய இடங்களையும் பழைய பொருட்களையும் எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். இந்த நினைவாற்றல் ஒரு புறம் அவர்களை உணர்ச்சி நிறைந்தவர்களாக்கினாலும் மறுபுறம் அவர்களை உள்ளுக்குள் சுமை சுமக்கும் மனிதர்களாக மாற்றுகிறது. கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவமே பாதுகாப்பு. மனதிலும் உறவிலும் பணத்திலும் வாழ்க்கையிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் வேண்டும் என்று நினைப்பார்கள். யாராவது தங்களை காயப்படுத்தி விடுவார்களோ என்ற பயம் அவர்களுக்குள் அடிக்கடி தோன்றும். அதனால்தான் அவர்கள் வெளியில் மென்மையாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு சுவர் கொட்டி வைத்திருப்பார்கள். அந்த சுவரை தாண்டி யாரையும் எளிதில் உள்ளே வர விடமாட்டார்கள். ஆனால் ஒருமுறை அந்த சுவருக்குள் ஒருவரை அனுமதி விட்டால் அவருக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். இந்த பாதுகாப்பு மனப்பான்மையே அவர்களை குடும்பம் சார்ந்தவர்களாகவும் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் மாற்றுகிறது. அதே போல கடகம் ராசிக்காரர்கள் கோபம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அதை உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் பெரும்பாலும் மௌனத்தை தேர்வு செய்வார்கள். அந்த மௌனம் அவர்களின் பலம் அல்ல, அது அவர்களின் பாதுகாப்பு ஆயுதம். நேரடியாக பேசினால் மற்றவர்களுக்கு காயம் ஏற்படுமோ என்று பயந்து தங்கள் வழியை உள்ளே வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த மௌனம் நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் அது மன உளைச்சலாக மாறும். சில நேரங்களில் அவர்கள் மறைமுகமாக பேசுவார்கள். நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்தும் சொல்லும் பழக்கம் இருக்கும். அதனால் மற்றவர்களுக்கு அவர்கள் மனம் புரியாமல் போகும். உணர்ச்சிகளை வார்த்தைகளாக வெளிப்படுத்த கற்றுக்கொண்டால் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகவும் லேசாக மாறும். கடகம் ராசிக்காரர்கள் சந்திரனின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள். அதனால் அவர்களின் மனநிலை அடிக்கடி மாறும். ஒரு நாளில் மகிழ்ச்சி, இன்னொரு நாளில் சோகமான அமைதி, மறுநாளில் அதிக சிந்தனை. இப்படியே அவர்களின் மனம் அலை போல ஏறி இறங்கும். இந்த மனமாற்றங்களை அவர்கள் தாங்களே புரிந்து கொள்ள முடியாமல் சில நேரங்களில் குழம்பி விடுவார்கள். ஆனால் உண்மையில் அந்த மாற்றங்கள் அவர்களை பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவர்களாக மாற்றுகிறது. சந்திரன் போலவே அவர்கள் மென்மையாகவும் ஒளிவிடுபவர்களாகவும் சில நேரங்களில் மறைந்து போகும் மனநிலையுடன் இருப்பார்கள். இந்த தன்மைதான் கடகம் ராசிக்காரர்களை மற்றவர்களை விட அதிக உணர்ச்சி உணர்வுகளாக மாற்றுகிறது. ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களுக்கான இரண்டாவது முக்கிய ஆபத்தும் ஒன்றும் இருக்கிறது. இந்த கட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு வரும் ஆபத்து அதிகமாக கடந்த காலத்தில் சிக்கி வாழ்வது, மன வருத்தத்தை வெளியில் சொல்லாமல் உள்ளே வைத்துக் கொள்வது, எல்லாவற்றையும் தனியாக தாங்கிக் கொள்வது, யாருக்கும் தெரியக்கூடாது என்ற மனநிலை. இதன் விளைவாக மனசோர்வு, உடல்நலக்குறைவு, உறவுகளில் தூரம், தனிமை உணர்வு என்று மாறும் அபாயமும் உண்டு. இதனால் கடகம் ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது கடந்த காலத்தை நினைவாக வைத்து கொள்ளலாம், ஆனால் சிறையாக மாற்றக்கூடாது. மனவேதனையை நம்பிக்கையான ஒருவரிடம் பேச வேண்டும். தினமும் சிறிது நேரம் தங்களுக்கு மட்டும் ஒதுக்க வேண்டும். எழுதுதல், பாடல் கேட்பது, தியானம் போன்றவற்றால் மனதை வெளியே விட வேண்டும். நான் பலவீனமானவன் என்று நினைக்காமல் நான் உணர்ச்சி நிறைந்தவன் என்று நினைக்க வேண்டும். இதனால் அவர்களின் மனம் மெதுவாக வலிமையாகவே மாறும். இந்த ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் திங்கட்கிழமை தோறும் சந்திரன் வழிபாடு, வெள்ளை பூக்களால் விளக்கு ஏற்றுதல், பால், தயிர், அரிசி தானம், ஓம் சந்திராய நம ஜபம் செய்வது. அதற்கு அடுத்தபடியாக அம்மாவை அல்லது தாய்க்கு சமமான ஒருவரை மகிழ்விப்பது. நீர் தொடர்பான இடங்களில் குளம், கடல் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்வது. பௌர்ணமி அன்று வெள்ளை உடை அணிந்து விளக்கு ஏற்றுவது. இது போன்ற செயல்களை செய்தால் உங்களுக்கு மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உறவில் நேர்மையும் நிதானத்தையும் பராமரித்தால் அது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நிதிநிலை வலுவாக இருக்கும். அதை புத்திசாலித்தனமாக செலவிடுவது அவசியம். காதல் உறவுகளில் பொறுமை மற்றும் புரிதல் அவசியம். நிதி விஷயங்களில் விவேகம் தேவை. வங்கி மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாடுகள் தொடர்பான புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். வணிகர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். விமர்சனத்தை முன்னேற்றத்திற்கான ஒரு வழிமுறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் நிதி நிலைமை திருப்தியற்றதாக இருக்கும். எந்தவித பெரிய நிதி முடிவுகளையும் தவிர்க்கவும். சிலர் பணம் அல்லது சொத்து தொடர்பான குடும்பத்திற்குள் தகராறுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் அலுவலக அரசியலுக்கு பலியாகலாம். எனவே குறிப்பாக எச்சரிக்கையாக இருங்கள். வணிகர்கள் புதிய கருத்துக்களை எளிதாக அறிமுகப்படுத்துவார்கள். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மூத்த குடும்ப உறுப்பினர் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் நிதி வழங்க உதவி வழங்க வேண்டியிருக்கலாம். நாளின் பிற்பகுதி நிலம் அல்லது வீடு வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்ததாக உள்ளது. இந்த மாதத்தில் செழிப்பு உங்கள் பக்கம் இருப்பதால் உங்கள் செலவுகளை சமாளிக்க முடியும். மதிய வேளையில் உங்களுக்கு நிதி கிடைக்கப் போகிறது. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தால் காதல் உறவுகளிலிருந்து விலகி இருப்பதும் நல்லது. காதல் விவகாரங்களில் வீட்டில் எதிர்ப்பை சந்தித்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் பெற்றோரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குவதும் சமமாக முக்கியம். உங்கள் காதலரை எல்லையற்ற அன்பால் பொழிய வேண்டும். இந்த விஷயத்தை வெளிப்படையாகவும் சரியான நேரத்திலும் தீர்ப்பது மிகவும் முக்கியம்.
நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். மேலும் பரஸ்பர புரிதல் மேம்படும். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வழக்கமான பரிசோதனைகள் அவசியம். உங்கள் உணவில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். கர்ப்பிணி பெண்கள் மது அருந்துவதை தவிர்த்து ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணை உங்களை சந்தேகிக்கலாம் அல்லது மூன்றாவது நபரை பற்றி கேள்விகள் எழுப்பலாம். கர்ப்பிணி பெண்கள் தங்கள் உணவில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். சிலருக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டமாகவே இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். வாகனம் ஓட்டும் போது விதிமுறைகளை கடைபிடித்துவது, நிதானத்துக்கு செல்வது நன்மைகளை தரும். பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பதால் திடீர் பணவரவு உண்டாகும். நண்பர்களால் கிடைக்கும் புதிய உறவுகள் மூலமாக தொழில் அமைவது, அதன் மூலமாக பணவரவு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தைரியம், நம்பிக்கை அதிகரிக்கும். வண்டி வாகனத்தில் சிறு சிறு பழுதுகளை நீக்குவீர்கள். ஆண்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பிரஷர், டென்ஷன் இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் வயிறு, கழிவு பாதை மற்றும் சுகாதாரத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் இருப்பது, அங்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புதலால் கவனம் தேவை. நிறைய பேர் பல், கண், முகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை பெறுவீர்கள். இந்த மாதம் தேவையில்லாத டென்ஷன், விரக்திகள் ஏற்படும். நரசிம்மர் துர்க்கை வழிபாடு மன நிம்மதிகளை கொடுக்கும். உடன் இருப்பவர்கள் தேவையில்லாத சங்கடம், மன கஷ்டத்தை ஏற்படும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. பெண்கள் சுகாதாரம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. முருகர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன்கிழமை தோறும் ஏழைகளுக்கு சாப்பாடு, எலுமிச்சை ஊறுகாய் தானமாக கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் முக்கிய அடையாளம் அவர்களின் தாய்மையான மனம். தங்களை விட பிறரை முதலில் நினைப்பது இவர்களின் இயல்பு. யாராவது பசியோடு இருந்தால் மனம் கலங்கும். யாராவது துக்கத்தில் இருந்தால் தாங்களும் அந்த துக்கத்தை சுமந்து கொள்வார்கள். இந்த உலகில் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். அதனால்தான் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் ஒரு அக்கறை கலந்திருக்கும். ஆனால் இந்த பரிவு சில நேரங்களில் எல்லை மீறி போகும். மற்றவர்களின் வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையாக நினைத்து கவலைப்படும் அளவுக்கு அவர்கள் மனம் மென்மையானது. இந்த குணமே கடகம் ராசிக்காரர்களை தேவதைகளாகவும் சில நேரங்களில் துன்பத்தின் சுமை குமப்பவர்களாகவும் மாற்றுகிறது. கடகம் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது வெறும் கட்டிடமல்ல, அது உணர்ச்சிகளின் அடையாளம். சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்த இடம், இவை இவர்களுக்கு மன அமைதிகளை தரும் விஷயங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் ஒரு பாதுகாப்பான இடம் பெற்றிருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். அதனால் பண விஷயங்களில் அவர்கள் மெதுவாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வார்கள். திடீர் ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக சேமிப்பை முக்கியமாக கருதுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அதிக பாதுகாப்பு மனப்பான்மை காரணமாக புதிய முயற்சிகளை தவிர்க்கும் நிலைக்கு கூட அவர்கள் போய்விடுவார்கள். அந்த பயம் அவர்களின் முன்னேற்றத்தை மெதுவாக்கும் அபாயமும் உண்டு. கடகம் ராசிக்காரர்கள் அதிகம் பேசுபவர்கள் அல்ல, ஆனால் பேசினால் உள்ளத்திலிருந்து பேசுவார்கள். அவர்களின் குரலில் ஒரு தாய்மையான மென்மையும் ஒரு பெரியவரின் ஆலோசனையும் கலந்திருக்கும். கோபம் வந்தாலும் அதற்கு கத்த மாட்டார்கள், மௌனமாகி விடுவார்கள். அந்த மௌனம்தான் அவர்களின் பெரிய ஆயுதமும் பெரிய பலவீனமும். நேரடியாக சொன்னால் பிரச்சனை தீரும் விஷயங்களை விட மனதில் வைத்து கொண்டு தங்களை காயப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் ஒருமுறை அவர்கள் மனதை திறந்து பேச ஆரம்பித்தால் அவர்கள் பேசுவது உணர்ச்சியின் மொழியாக மாறும். அந்த வார்த்தைகள் கேட்பவரின் மனதையும் உருக்கும் சக்தி கொண்டவை. கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் ஓடாது. அலைப்பாயும் கடல் போல ஏறி இறங்கும். சில காலங்களில் மிகுந்த சந்தோஷம், சில காலங்களில் ஆழமான அமைதி, சில காலங்களில் துக்கம். இப்படியே வாழ்க்கை அவர்களை பல படிவங்களில் பயிற்சி கொடுக்கும். இந்த மாற்றங்களை அவர்கள் ஆரம்பத்தில் சாபமாக நினைப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் அதுவே அவர்களை மனதளவில் முதிர்ச்சியடைய செய்யும். அவர்களின் வாழ்க்கை ஒரு பயணமாக மாறும். அந்த பயணத்தில் அவர்கள் மற்றவர்களுக்கும் பாதை காட்டும் நிலைக்கு வருவார்கள். துன்பம் அவர்களை உடைக்க வருவதில்லை, உணர்ச்சிகள் உறுதியானவர்களாக மாற்றவே வருகிறது என்பதை அவர்கள் பின்னாளில் உணர்வார்கள். இந்த கட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு வரும் ஆபத்து அதிக பாதுகாப்பு மனப்பான்மை காரணமாக முன்னேற மறுப்பது, புதிய வாய்ப்புகளை பயத்தால் தவிர்ப்பது, தங்கள் உணர்ச்சிகளை வெளியில் சொல்லாமல் உள்ளே பூட்டி வைப்பது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சுருங்கி போவது. இதன் விளைவாக வாழ்க்கையில் வளர்ச்சி குறைவு, வாய்ப்புகள் கை நழுவுதல், தனிமை உணர்வு, மனசோர்வு என்று மாறும் அபாயமும் உண்டு.
அதே போல கடகம் ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது பாதுகாப்பு நல்லது, ஆனால் பயமாக மாறக்கூடாது. ஒவ்வொரு வாய்ப்பையும் ஆபத்து என்று பார்க்காமல் பயிற்சி என்று பார்க்க வேண்டும். உணர்ச்சிகளை அடக்காமல் நம்பிக்கை உள்ள ஒருவரிடம் பகிர வேண்டும். சிறிய முயற்சிகளால் தங்களை வெளியில் கொண்டு வர வேண்டும். நான் முடியாது என்பதற்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன் என்று நினைக்க வேண்டும். அடுத்ததாக திங்கட்கிழமை சந்திர வழிபாடு. பால், வெள்ளை அரிசி தானம், வெள்ளை பூவால் அலங்காரம் செய்து விளக்கு ஏற்றுதல், ஓம் சந்திராய நம ஜபம் செய்ய வேண்டும். அம்மாவை மகிழ்விப்பது, முதியவர்களுக்கு உணவு கொடுப்பது, நீர் அருகில் அமர்ந்து பிரார்த்தனை செய்வது, பௌர்ணமி அன்று வெள்ளை உடை அணிந்து விளக்கு ஏற்றுவது, இது போன்ற செயல்களை செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். அதிலும் முக்கியமாக கடகம் ராசிக்காரர்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மனத்தாங்கல்கள், கஷ்டங்கள் ஏற்படும் சூழல் உள்ளது. யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளின் படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். வயிறு, அஜீரண கோளாறு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. வயிறு பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன வருத்தங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். பயணங்களின் போது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் அதிர்ஷ்ட யோக பலத்தை பெற்றுத்தரும். புதிய பொறுப்புகளுக்கு வரும் யோகம் உண்டு. எல்லா விஷயங்களும் இழுபறியாக இருக்கும். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்களை காண்பீர்கள். இந்த மாதம் எல்லா விஷயங்களிலும் தடைகளை சந்தித்திருப்பீர்கள். நீங்கள் நினைத்தது நடக்காமல் போகக்கூடிய சூழல் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் வித்தைகளை செய்யாமல் இருப்பதும் நல்லது. தொற்றுநோய் பாதிப்புகளால் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த காரியங்களாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். தேவையில்லாத மன வருத்தங்கள் இருக்கும். அதனை கடந்து செல்வது நல்லது. பண விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. கடக ராசியினருக்கு அஷ்டமத்தில் ராகு உள்ளதால் நரசிம்மர் கவசத்தை கேட்பது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் கடக ராசியினர் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். யார் என்ன பிரச்சனைகள் செய்தாலும், தடைகளை கொடுத்தாலும் உங்கள் அன்பை நீங்கள் எல்லோர் மீதும் காட்டிக்கொண்டே இருப்பீர்கள். இந்த மாதத்தில் பெரிய சிறப்புகள் கொடுக்கும் மாதமாக இருந்தாலும் ராசிநாதன் சந்திர பகவான் ராசியில் ஆட்சியாக இருந்து மாதம் தொடங்கி நிறைவடைகிறது. 7ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன் ஆகியோர் இருப்பதால் வலுத்துள்ளது. இது அற்புதமான கிரக அமைப்பாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் நிறைய கடகராசியினருக்கு திருமண யோகம் உண்டாகும். இந்த திருமண மனம் ஒத்த தம்பதிகளாக வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சிலருடைய வாழ்க்கை துணைக்கு கட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் களத்திர தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் முருகப்பெருமானுக்கு வாழைப்பூவினால் மாலை இடுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் புதனும் ராகுவும் சேர்வதால் கம்யூனிகேஷனில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் கருத்தை பதிவிடும் போது மிகுந்த கவனமாக இருப்பதும் அதைவிட நல்லது. பேசக்கூடிய பேச்சால் பிரச்சனை வரும் என்பதால் யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது. கம்யூனிகேஷன் துறைகளில் இருப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். நிறைய பணத்தை முதலீடு செய்ய தொடங்குவீர்கள். பங்குச் சந்தையில் முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள். இந்த மாதம் முதல் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. உடம்பில் கால்சியம் தொடர்பான பிரச்சனை, மூட்டுவலி போன்றவை வரும் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. கணவரோடு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும் என்பதால் கவனம் தேவை. மேலும் இதையெல்லாம் தாண்டி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும் என்பதால் கவனத்தோடு படிப்பதும் நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு நல்ல புதிய பார்ட்னர் கிடைக்கும் யோகங்கள் உண்டு. 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் வார்த்தைகளை கொடுத்து வம்பை விலைக்கு வாங்கும் சூழல் ஏற்படும். முன்கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். பல் சம்பந்தப்பட்ட பாதுகாப்புக்கு உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் நல்லது. நிறைய பணத்தை சேமிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும். சுப நிகழ்ச்சிகளில் நிறைய பங்கெடுப்பீர்கள். மகிழ்ச்சிகரமான சூழல் ஏற்படும். வசதியான வாழ்க்கை அமையக்கூடிய மாதமாக இருக்கும். சிலர் புதிய 2 சக்கர வாகனம், கார் வாங்கும் யோகம் உண்டு. பழைய பழனி முருகனை ராஜ அலங்காரத்தில் தரிசிப்பது வெற்றிகளை தரும். இது ஒரு புறம் இருந்தாலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உணர்ச்சி ரீதியாக மிகவும் சவாலான காலகட்டமாக இருக்கலாம். காதலின் கிரகமான சுக்கிரன் யுத்தத்தில் ஈடுபடுவதால் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது தங்கள் துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே வெளிப்படையான உரையாடல்கள் மிகவும் அவசியம். புதன் சுக்கிரன் சேர்க்கை காதல் மற்றும் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பணம் அல்லது சொத்து தொடர்பான முடிவுகளில் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த 2 நாட்கள் நீங்கள் நிறைய நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். மேலும் உங்கள் செலவுகள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கலாம். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் எதிர்பார்த்த லாபத்தை ஈட்ட முடியாது. இந்த நேரத்தில் நீண்ட கால முதலீடுகள் மற்றும் ரிஸ்க் உள்ள முதலீடுகள் போன்ற முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும்.
ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் ஆழமாக ஈடுபடுபவர்கள். அவர்களுக்கு காதல் என்பது விளையாட்டல்ல, அது வாழ்க்கையின் அடித்தளம். ஒருவரை நேசிக்கத் தொடங்கினால் அவரின் சந்தோஷம் தங்களின் சந்தோஷமாகவும் அவரின் துக்கம் தங்களின் துக்கமாகவும் மாறும். காதலில் அவர்கள் பாதுகாப்பையும் உறுதியையும் தேடுவார்கள். திடீர் மாற்றங்கள், சந்தேகங்கள், அலட்சியம் இவை அவர்களின் மனதை அதிகமாக காயப்படுத்தும். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் தங்களை நேசிக்கும் நபரிடமிருந்து மென்மையான வார்த்தைகளையும் அக்கறையான நடைகளையும் எதிர்பார்ப்பார்கள். ஒருமுறை காதலில் நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவை உடைக்க நினைக்காமல் அதை வாழ்நாள் முழுவதும் சுமந்து செல்லும் தன்மை இவர்களுக்கு உண்டு. திருமணம் என்பது கடகம் ராசிக்காரர்களுக்கு வெறும் சமூக ஒப்பந்தம் அல்ல, அது மனம் இணையும் பந்தம். வாழ்க்கை துணையாக அவர்களை புரிந்து கொள்ளும் ஒருவரையே தேர்வு செய்வார்கள். அழகு, பணம், பதவி என்பவற்றை விட மன அமைதி தரும் நபரே இவர்களுக்கு முக்கியம். திருமண வாழ்க்கையில் அவர்கள் தியாகமும் பொறுமையும் அதிகம் காட்டுவார்கள். குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக தங்கள் ஆசைகளை கூட சில நேரங்களில் ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் அந்த தியாகம் அளவுக்கு மீறினால் உள்ளுக்குள் மன வருத்தம் சேரும். அப்போது அவர்கள் சிரிப்போடு இருந்தாலும் உள்ளே வழிநடந்த இதயம் இருக்கும். அதனால் திருமண வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் பேசி தீர்க்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அதாவது கடகம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது பெருமைக்கான கருவி அல்ல, பாதுகாப்பான கவசம். எதிர்காலத்தில் சிரமம் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் மெதுவாகவும் நிதானமாகவும் சேமிப்பார்கள். திடீர் செலவுகள் இவர்களை அதிகமாக பதற வைக்கும். வீடு, நிலம், சொத்து இவைகளில் முதலீடு செய்வதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் சில நேரங்களில் பணத்தை பற்றிய பயம் காரணமாக நல்ல வாய்ப்புகளை கூட தவிர்க்கும் நிலைக்கு போய்விடுவார்கள். இது ரிஸ்க் ஆகுமோ என்ற எண்ணம் அவர்களின் மனதில் எப்போதும் பொலிக்கும். அந்த பயத்தை சரியாக கையாள முடிந்தால் கடகம் ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் மிகவும் நிலையான வாழ்க்கையை உருவாக்க முடியும். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி இலக்காக மன அமைதியை பார்க்கிறார்கள். பெரிய புகழ், பெரிய பதவி, பெரிய செல்வம் இவைகளை விட மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை. தங்களை சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமாக இருந்தால் தங்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். வாழ்க்கையை அவர்கள் ஒரு கடின போராட்டமாக அல்ல, ஒரு உணர்ச்சி பயணமாகவே பார்க்கிறார்கள். அந்த பயணத்தில் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆதரவாகவும் வழிகாட்டியாகவும் மாறுவார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி போல தங்களை கரைத்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரும் தன்மை கொண்டது. சரி, இது முடிவு இல்லை, இது ஒரு ஆரம்பம். உங்கள் ராசி நேரம் இப்போது ஓடத் தொடங்கியது. இன்றைய வார்த்தைகள் நாளைய வழிகாட்டி. இந்த பலன் உங்கள் மனசுக்கு ஒத்திருந்தால் அதை நம்புங்கள். நன்றி, வணக்கம்.